திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். பா ரஞ்சித் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற படம் தான் தங்கலான். இதுல விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகன் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. நேற்று படம் பாத்தீங்க இல்லையா? எப்படி இருந்தது படம்? இருந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம கதை என்னன்னு பேசணும்ல. கதை என்னன்னா கோலார் தங்க வயல எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் கதை. அந்த கோலார் தங்க வெள்ளக்காரங்க வரும்போது எப்படி வெள்ளக்காரங்க நம்ம ஊர் மக்களை வச்சு அந்த கோலார் தங்க வயலை கண்டுபிடிச்சாங்க. அதுல மக்களுக்கு என்னென்ன இடர்பாடுகள்லாம் நடந்துச்சு, இந்த ஊர்ல எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேண்டசியா, அது ஒரு வரலாற்று நிகழ்வா இல்லாம ஒரு ஃபேண்டசியா ஒரு மாதிரி படம் இருந்துச்சு. அப்ப இதுல கொஞ்சம் விடுபட்ட தகவல் சொல்லணும். இது நீங்க பா ரஞ்சித் படம் அப்படிங்கறதுனால அவர் படம் என்ன ஜானர்ல இயக்குவாரு, என்ன கதையில இயக்குவாருன்னு ஓரளவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அவர் படம் இயக்குவது எல்லாமே அரசியலுக்காகத்தான். அந்த வகையில கோலார் தங்க வயல் இப்போ கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கு. அது தமிழ்நாட்டுடைய வட எல்லையில தாண்டின உடனே கேஜிஎஃப்னு சொல்லக்கூடிய கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டுடைய வட எல்லையை தாண்டினா திருத்தணி அந்த சைடு உள்ள ஆரணி, வேலூர் அந்த மாவட்டங்கள் அங்கே தாண்டி போனீங்கன்னா கர்நாடகா வந்துடும். அந்த பகுதியில தான் இந்த கோலார் இருக்கு. ட்ரெயின்ல பெங்களூர், சென்னையிலிருந்து பெங்களூருக்கு போகும்போது வரும் கோலார் ஃபீல்டுன்னு. இந்த குடியாத்தம் தாண்டி ஒன்று. அப்போ நீங்க கர்நாடகா பகுதிக்குள்ள இருக்குன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய பங்களிப்பு அந்த கோலாறுல இருக்கு. இன்னைக்கும் கோலாறுல அதிகமா தமிழ்நாட்டு மக்கள் தான் இருக்காங்க. தமிழர்கள் கேண்டிடேட்டே அங்க போட்டிடுவாங்க. அந்த அளவுக்கு தமிழர்கள் நிறைந்த பகுதி. அப்போ தமிழர்கள்னா அந்த தமிழர்கள் யாரு? தமிழர்களாவா இருக்காங்க? இல்லையா, ஜாதியா பிரிஞ்சிருக்காங்க. இப்போ வட தமிழ்நாட்டுல அதிகமாக பறையர் இனம் சொல்லப்படக்கூடிய ஆதிதிராவிடர்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த ஆதிதிராவிடர் இனத்தை சேர்ந்த ஜாதியை சேர்ந்த, அதாவது பறையர் ஜாதியை சேர்ந்த மக்கள் எந்த அளவிற்கு கோலார் தங்க வயலை கண்டுபிடிப்பதற்கு அதை உருவாக்கத்தில் பங்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதை வெளிக்கொணர்வதற்காகத்தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கறத அதுதான் அவருடைய நோக்கம். அவருடைய நோக்கமா இருந்தாலும் ஒரு பொது பார்வையாளரா நம்ம பார்க்கும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுச்சு அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஃபேண்டசி, அதாவது புதிய கதைக்களமா இருந்தது. ஒரு நல்ல ஒரு, அதாவது வரலாற்றுல பின்னாடி உள்ள மக்கள் இந்த மாதிரிதான் உடை அணிஞ்சிருப்பாங்க, இந்த கலர்ல தான் இருந்திருப்பாங்க, இப்படிதான் உழைக்கும் மக்கள் இருந்திருப்பாங்க அப்படிங்கறத அதை ஒரு ஃபேண்டசியா, ஒரு ஒரு அலுப்பு தட்டாம ஒரு ஃபேண்டசியா கொடுத்தது. அப்படி இப்ப 23ஆம் புலிகேசி இருந்துச்சு. நம்ம பொதுவாவே ராஜாக்கள்லாம் கம்பீரமா இருப்பாங்க, 1000 பேர் வந்தாலும் அடிச்சு நொறுக்கிடுவாங்க, அப்படியான படங்கள் தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா அப்படிலாம் கிடையாது. ஒரு ராஜா இப்படி கோலையா கூட இருந்திருக்கலாம், நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி 23ஆம் புலிகேசி படத்துல காமிச்சிருப்பாங்க. காமெடியா காமிச்சிருப்பாங்க. அது காமெடியா இருந்தது. அந்த ராஜாக்கு ஏற்ற மாதிரி வடிவேலு அப்படிங்கறதுனால காமெடியா வச்சு ஒரு முன்னாடி உள்ள காலத்துல எப்படி ஒரு ராஜா இப்படி இருந்திருக்கலாம்ங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசியா, ஒரு சீரியஸ் ஃபேண்டசியா எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுல அந்த கருஞ்சிறுத்தை வர்றதும், அதுக்காக சண்டை போடுறதும், அதுக்கு தனியா விக்ரம் மட்டும் சண்டை போடல, அது கூட இருக்கிற வெள்ளக்கார துறையும் சேர்ந்துதான். அந்த கருஞ்சிறுத்தை உங்களை பயமுறுத்தல? எனக்கு பயமுறுத்தல, அது ஒரு ஃபேண்டசியா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது பயமுறுத்ததுக்காக தான். காடுனா எப்படி, காட்டுக்குள்ள இருந்தா இப்படி சிறுத்தைகள் வரும். அதுக்கப்புறம் இந்த சர்ப்பம்னு சொல்லக்கூடிய பாம்புகள் எல்லாம் மலைகள்ல இருக்கும், அதெல்லாம் வரும். அது மலையை அந்த பாம்பு பாதுகாக்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. தங்கம் ஒரு 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 இளவரசி, அதாவது இளவரசின்னு சொல்ல முடியாது, அந்த தங்கத்தை பாதுகாக்கிற வனதேவதை மாதிரி மாளவிகா மோகன் கேரக்டர் வடிவமைச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஃபேண்டசியா தான் எனக்கு. அதுல இவருடைய வழக்கமான புத்தர் காமிச்சு, புத்தர் அவர்களை வழிகாட்டுவதாக ஒரு சாக்கியம். ஏன்னா நமக்கு எப்பவுமே இப்போ நம்ம பல நூற்றாண்டுகளா, இப்ப இருக்கிற நூற்றாண்டுல நம்ம இந்து மத வழிபாடு தான் நம்மளுக்கு தெரியும். சோ இந்து சிலைகள் தான் நம்மளுக்கு தெரியும், புத்தர் சிலைங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சோ அந்த படத்துல ஒரு புத்தர் சிலையை காமிக்கும் போது, வித்தியாசமா ஒரு சிலையை காமிக்கும் போது அது நம்மளுக்கு புதுசா இருக்கு. அது அவர் எந்த காரணத்துக்காக வச்சிருக்காருன்னா, அது ஒரு அரசியல் காரணம். புத்தருங்கிறது இந்திய அரசியல்ல பார்ப்பனிய எதிர்ப்பு பண்பாட்டின் அடையாளம் தான் புத்தர். பார்ப்பனிய சித்தாந்தம் இருக்கு இல்லையா, வேத ஆரியகால நாகரிகம் இருக்கு இல்லையா, அந்த வேதகால பண்பாடு தொடங்கிய போது அந்த வேதகால பண்பாட்டின் கொடுமைகளை எதிர்த்தவர் தான் புத்தர். அப்ப இந்திய வரலாற்றுல அந்த வேதகால பண்பாட்டுக்கும் பௌத்த பண்பாட்டுக்கும் இடையிலான ஒரு போராட்டம் தொடர்ந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது.
அந்த அந்த போராட்டத்துடைய ஒரு வடிவத்தை தான், குறியீட்டை தான் ஒரு புத்தர் சிலையா வச்சிருக்காரு. அந்த சிலையுமே வந்து ஒரு கட்டத்துல அந்த ராஜா வந்து வெட்டிடுவாரு, கழுத்தை வந்து வெட்டிடுவாரு. வெட்ட சொல்றது வந்து ஒரு பிராமின் தான் வெட்ட சொல்லுவாரு. ராஜாவுக்கு வந்து துணையா இருக்கக்கூடிய ஒரு பிராமின் தான் வெட்ட சொல்வாரு. அந்த அரசியல் வந்து நம்மளுக்கு புரியுது. ஆனா அதை தாண்டி அதுல வந்து நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நம்ம மனசுல ஓடுதா அப்படின்னா அந்த படத்துல வந்து ஓடாம ஒரு ஃபேண்டசியா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி நல்லா இருந்தது. அது எனக்கு இந்த ஃபேண்டசி வந்து இருந்தது, புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா அந்த பாம்பு வர்றது, நீங்க சொல்ற அந்த கருஞ்சிறுத்தை, அது கருப்பு பூனை மாதிரி எனக்கு பூனையுடைய பெரிய வடிவம் மாதிரி தெரிஞ்சிச்சு. பல நேரங்கள்ல வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி மாதிரி இருந்தது. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அந்த முழுமையா ஒரு ஃபேண்டசி மூவி பார்த்த நினைவு, ஒரு ஒரு உணர்வு வந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அப்புறம் அந்த ஃபேண்டசி உணர்வு கொஞ்சம் குறைஞ்சி, அந்த ஃபேண்டசியோட அவர் வந்து மாய யதார்த்த உலகத்தோடு நிகழ்காலத்தை, இந்த வரலாற்றை இணைக்கும் போது அந்த இடத்துல வந்து ஃபேண்டசி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு செகண்ட் ஹாஃப்ல அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு வந்தது. ஆமா, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இழுவையா இருந்த மாதிரி, கொஞ்சம் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த விறுவிறுப்பு, அந்த ஃபேண்டசி தன்மை வந்து செகண்ட் ஹாஃப்ல இல்லாம கொஞ்சம் இழுவையா இருந்த மாதிரி இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா அந்த ஃபேண்டசி இருந்தது, ஒரு மாய யதார்த்தம்ங்கிற மாதிரி. நீங்க செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபேண்டசி குறைஞ்சி நீங்க வந்து வரலாற்றை சொல்ல நினைக்கிறோம் அப்படிங்கும்போது ரெண்டும் அந்த இணையற புள்ளி இருக்குல்ல, அந்த இணையற புள்ளியில கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிற மாதிரி இருந்தது. அதனாலதான் வந்து செகண்ட் ஹாஃப் எப்படா முடியும் அந்த உணர்வு எனக்கு நிச்சயமா வந்தது. அது இல்லாம இந்த செகண்ட் ஹாஃப்லயும் ஃபேண்டசியா இருந்திருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு வந்து இருந்தது. இன்னும் செகண்ட் ஹாஃப்ல ஃபேண்டசி இன்னும் அதிகப்படுத்தியிருந்தா, ஒரு 23ஆம் புலிகேசி எப்படி வந்து ஒரு காமெடியா ஒரு ஃபேண்டசி, ஒரு கடந்த காலத்தை காமெடியாக ஒரு ஃபேண்டசியோடு இணைத்து ஒரு சிறப்பா கடைசி வரைக்கும் என்கேஜிங்கா காமிச்சிருக்கோம். அந்த மாதிரி இது வந்து ஒரு சீரியஸான முழு ஃபேண்டசி படமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்னு கூட நம்ம வந்து நினைச்சிருப்போம், வெள்ளக்காரங்க வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஏதோ வந்து வெள்ளக்காரங்க வந்து ஒரு படையை வந்து இறங்கி நம்மள துப்பாக்கி முனையில பிடிச்ச மாதிரி அப்படிலாம் இல்லாம எப்படி கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா அதுல வந்து தனியா ஒருத்தர் மட்டும்தான் வர்றாரு, ஒரு ஃப்ரெண்டோட வர்றாரு, அவரோட சொந்த பணத்தை செலவு பண்ணிட்டு தான் இந்தியாவுக்குள்ள வந்து அவர் வந்து தேட வர்றாரு. கிழக்கிந்திய கம்பெனியும் அது தனி கம்பெனி தான். இந்தியாவுக்குள்ள முதல்ல வந்த இந்தியாவுக்குள்ள பிரிட்டிஷ் கம்பெனி வந்துச்சு இல்லையா, கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்றோம் இல்லையா, அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய தமிழ் மொழியாக்கம் தான் கிழக்கிந்திய கம்பெனி. அவங்க தனி கம்பெனி தான். அந்த கம்பெனி தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க தான் படை வச்சிருந்தாங்க, ராணுவம் வச்சிருந்தாங்க. அவங்க தான் ராபர்ட் கிளைவ் இவங்க தலைமையில வந்து இங்க வந்து படை வச்சு இந்திய மன்னர்களை வீழ்த்தி வெற்றி பெற்றாங்க. அதற்கு அப்புறம் தான் 1857க்கு அப்புறம் தான் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய செயல்பாடுகள் தவறா இருக்கு அப்படின்னு இந்திய மக்கள் உணர்ந்து அதை எதிர்ப்பு தெரிவிச்சதுனாலதான் ராணியுடைய நேரடி ஆட்சிக்கு கீழே 1857க்கு அப்புறம் போச்சு. அது வரைக்கும் இந்தியாவை ஆண்டது வந்து யாருன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். அதனால தனி நிறுவனங்கள் தான் இங்க வந்தாங்க. அது வந்து நல்லா அழகா இருந்தது. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிராஸ்தார் இருப்பாரு. அந்த மிராஸ்தார் வந்து விக்ரமனோட அவங்களோட அந்த மக்களோட நிலத்தை வந்து பிடுங்கிப்பாரு, அநியாயமா பிடுங்கிப்பாரு. அதாவது நெருப்பு வச்சு தீயை வச்சு கொளுத்திட்டு அவங்களுக்கு இருக்கிற அந்த காணி நிலத்தை வந்து அவரோட நிலம் சுத்தி இருக்கும், நடுவில் அவங்க நிலம் இருக்கும். அதை வந்து நெருப்பை வச்சு அடிச்சு புடுங்கிறது, அநியாய முறையில புடுங்கிறது, அது வந்து குறிப்பா தலித் மக்கள் கிட்ட இருந்து புடுங்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு துணி இருந்தாலுமே நமக்கு எப்படி ஆகுதுன்னா நிர்கதியற்ற உழைக்கும் மக்கள் கிட்ட இருந்து மிராஸ்தாரர்கள் அந்த காலத்துல, ஏன்னா தலித் மக்கள் கிட்ட மட்டும் இருந்து புடுங்கிருக்காங்க, அதுதான் அதிகமா புடுங்கிருக்காங்க. அப்படின்னாலும் உழைக்கும் மக்கள் கிட்ட இருந்தோம், ஏன்னா அப்படின்னா எல்லா உழைக்கும் மக்களுமே மிராஸ்தாரதா தான் இருந்திருக்கணும், அப்படி கிடையாது இல்லையா. மற்ற ஜாதிகள் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் கிட்ட இருந்தும் இந்த மிராஸ்தாரர்கள் எப்படி வந்து புடுங்கிருக்காங்க அந்த காலத்துல அப்படிங்கறத ஓரளவுக்கு நல்லாவே அதை கடத்திட்டாரு. அது பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து அது நல்லாவே ஃபீல் ஆகுது. அது இன்னைக்கு காலகட்டத்திலயும் நம்ம பொருத்திக்கிட்டாலுமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த உணர்வு வந்து ஃபீல் ஆகுது. இன்னைக்கு காலகட்டங்கள்ல அரசு எப்படி நிலங்களை வந்து கையகப்படுத்துறாங்க அப்படிங்கறதையும் நம்ம அதோட பொருத்தி பார்த்துக்கலாம். நிச்சயமா வந்து இது படம் வந்து கடந்த காலத்தில் உள்ள படம்ங்கிறதுனால, கடந்த காலத்தில் உள்ள படம், அதுக்கப்புறம் வட தமிழ்நாட்டை சேர்ந்த படங்கிறதுனால முழுக்க வட தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எப்படி பேசுவாங்க அந்த மொழியில இருந்தது. தென் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு அந்த வசனங்கள் புரியறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கொஞ்சம் 30 வருஷமா நீங்க தென் தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த லாங்குவேஜை எங்களுக்கு பழக்கப்படுத்திட்டீங்கல்ல, கொஞ்ச நாள் எங்க லாங்குவேஜை கேளுங்க அப்படிங்கிற மாதிரிதான் அது இருந்தது.
அது போக கதைக்களமும் வந்து கேஜிஎஃப்ல நடக்கிறதுனால அது இயல்பாவே வட ஆற்காடு அப்படிங்கிறதுனாலயே வந்து அவங்களோட மொழி அப்படியே வந்து போட்டிருக்காங்க. அது நல்லாதான் இருக்கு. ஆனா மற்ற அதாவது திருச்சி தாண்டவங்களுக்கு அது புரியுமான்னா கொஞ்சம் கஷ்டம் தான், புரியுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. திருச்சிக்கு முன்னாடி இருக்கவங்களால புரிஞ்சுக்க. ஆனா வசனங்கள் இல்லாம அந்த காட்சியை பார்த்து பார்த்து அப்படி நகர்த்திட்டு போக வேண்டியதான். நல்லா இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது படம். விக்ரமனும் ரொம்ப நல்லா நடிச்சிரு விக்ரம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. பார்வதி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. பார்வதியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களோட உடல் பருமன் நல்லா உண்டாகி நல்லா அதே அந்த 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 காலகட்டத்தில் எப்படி ஒரு பெண் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு. அது இல்லாம அந்த பெண் வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து ஓவர் ரைட் பண்றாங்க படத்துல. அந்த அளவுக்கு அது வந்து ஒரு இயல்பா நல்லா இருந்தது அந்த கேரக்டர். அதுல என்ன 2 விஷயத்தை வந்து அவரு தற்கால அரசியலோடு பொருத்தி காமிச்சிருந்தாரு. ஒண்ணு வந்து பசுபதி கேரக்டர்ல வரக்கூடிய பூணூல் போட்டக்கூடிய பறையர், பூணூல் போட்டு வைணவ மதத்தை பின்பற்றக்கூடிய பறையர். அது வந்து ராமானுஜர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாரையும் சமப்படுத்தணும், நம்ம கலைஞர் எழுதினார் இல்லையா, மதத்தில் புரட்சி செய்த மகான் அப்படின்னு கலைஞர் வசனம் எழுதி அவங்க கலைஞர் டிவிலே போட்டாங்க. அது புத்தகமாக வந்திருக்கு ராமானுஜரை பத்தி. அந்த ராமானுஜர் வழிவந்த ஒரு பக்திமானாக பறையர் சமூகத்தை சேர்ந்த ஆளாக அவர் அவர் பேர் என்னது பசுபதி நடிச்சிருப்பாரு. அப்ப அவர் வந்து ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் பூணூல் போட்டுட்டு ராமானுஜரை வைணவத்தை வேண்டுவார். ஆனா அவரை இன்னொரு மற்றவர்கள், அதாவது பறையர் சமூகம் அல்லாத இடைநிலை சாதியை சேர்ந்தவர்களும் ஐயரும் எப்படி நடத்துறாங்க, அதாவது நீ பூணூல் போட்டாலும் வைணவத்தை கும்பிட்டாலும் உனக்கு மதிப்பு கிடையாது, உன்னை தொடமாட்டோம், நீ தீண்டத்தகாதவன் தான் அப்படின்னு தெளிவா இருப்பாங்க. இது ஒரு தெளிவான அரசியலை அங்க காமிச்சிருந்தாரு. அதாவது நீங்க மதத்தின் பெயரால் ஒரு சாமியை கும்பிட்டாலும் நீங்க பூணூலே போட்டுக்கிட்டாலும் நீங்க உயர் ஜாதி ஆக முடியாது அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தது. ஏன்னா இதை வந்து சமீபத்துல இவர் செஞ்சார் RN ரவி. இங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, குறிப்பா இந்த பட்டியலின மக்களுக்கு பூணூல் அணிவிக்கும் அப்படின்னு சொல்லி விழா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தின இங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்க வந்து நீங்க பார்ப்பனர்கள் ஆக முடியுமா, முடியாது இல்லையா. அதை வந்து இவர் சரியாக காட்சிப்படுத்தியிருந்தார் காட்சிகள் மூலம். இது ஒண்ணு நடந்தது. இன்னொன்னு அந்த ரவுக்க போடுறது, ஜாக்கெட் போடுறது. அந்த காலத்துல ஜாக்கெட்டே கிடையாது, அவங்க ஜாக்கெட் போடாம தான் படம் நகருது. அந்த கேரக்டர்ஸ் பெண்களோட கேரக்டர்ஸ் துரைமார்கள், அதாவது வெள்ளக்காரங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து வெள்ளக்காரங்க கொடுக்குற அந்த பக்கோடா அந்த காசை வாங்கி அவர் வந்து ரவிக்க வாங்கிட்டு வந்து தன்னோட மனைவிக்கும் ஊர் பெண்களுக்கும் கொடுக்குறாரு. அப்புறம் தான் அவங்க ரவிக்கவே போட ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறதையும் இயல்பா காமிச்சிருந்தாரு. பக்கோடான்னா என்ன, பக்கோடானா காசு. அந்த காசு எப்படி பழக்கத்துல வந்துச்சு, அந்த பக்கோடாங்கிற பேர் வந்துச்சுன்னா, பக்கோடாங்கிறது திப்பு சுல்தான் ஆண்டார் இல்லையா, அந்த பகுதி திப்பு சுல்தானுடைய ஆட்சிக்கு கீழ் இருந்த பகுதி. திப்பு சுல்தான் பகுதியில அந்த பணத்திற்கான பேர் வந்து பக்கோடா அந்த காலகட்டத்துல. அதனாலதான் அதை வந்து பக்கோடான்னு அவங்க வார்த்தையை பயன்படுத்தினாங்க திப்பு சுல்தான் காலத்துல இருந்ததுனால. அந்த KGF இருக்கு இல்லையா, அந்த KGF கோலார் தங்க கோயில் அந்த பகுதிகளில் திப்பு சுல்தானும் ஏற்கனவே தங்கம் எடுத்திருந்திருக்காரு. அவரை பின்பற்றி தான் வெள்ளக்காரங்க வராங்க. பல வழிகள்ல முன்னோடியா, வெள்ளக்காரர்களுக்கே முன்னோடியா இருந்த திப்பு சுல்தானை பின்பற்றி வெள்ளக்காரர்களும் KGF பகுதியில தங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. அதனாலதான் அந்த பக்கோடான்னு ஒரு வார்த்தை இருந்தது. அந்த தோல் சிலை போராட்டத்தை பத்தி நீங்க சொன்னீங்க. தோல் சிலை போராட்டம் பொதுவாக தென் தமிழகத்தில் நடந்தது. திருவாங்கூர் சமஸ்தானத்திலையும் கீழையும் அங்கதான் நடந்தது. அங்கதான் ரொம்ப கட்டுப்பாடுகள் இருந்தது. ஆமா, தென் தமிழகத்துல குறிப்பா இன்றைய கேரளா, கன்னியாகுமரி அந்த பகுதிகளில் இதுல திப்பு சுல்தானுக்கு ஒரு ரோல் இருக்கு. திப்பு சுல்தான் ஆட்சி காலத்துல அவர் வந்து திருவாங்கூர் பகுதிகள் எல்லாம் அவருடைய திருவாங்கூர், மலபார் அதெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அப்போ வந்து இங்க அந்த பகுதிகளில் திப்பு சுல்தானுக்கு ஒரு கோரிக்கை வருது. இங்க வந்து கீழ் ஜாதி மக்களுக்கு, அதாவது பட்டியலின ஜாதிகள் மக்களுக்கு, இன்னைக்கு நம்ம பட்டியலின ஜாதிகள் நினைக்கிறோம் இல்லையா, அந்த இது உள்ளே அன்னைக்கு அப்படி அழைக்கப்படல. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஜாக்கெட் போடக்கூடாது அப்படின்னு சட்டம் இருந்தது. அந்த சமூக நடைமுறையை எதிர்த்து இவருக்கு குரல் வருது. இவருக்கு சொல்றாங்க அந்த திருவிதாங் சமஸ்தானத்தை வந்து பிடிக்கும் போது வந்து சொல்றாங்க இல்லீங்களா. ஆமா, சொல்லும் போது அவர் அப்படிப்பட்ட நடைமுறை இருந்தால், அது மத பழக்கவழக்கமாக இருந்தாலும் அதை நிறுத்தணுங்கிறாரு. எப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மன்னர் நிறுத்துறியா, அப்படி ஏதாவது உனக்கு பணம் வேணும்னா சொல்லு, நான் பணம் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் பணம் அனுப்புறேன், இல்ல பணம் உனக்கு பிரச்சனை இல்ல, இது என்னோட வழக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த வழக்கத்தை நிறுத்து, அது வழக்கம் கூடாது
கூடாது அப்படின்னு எல்லாத்துக்கும் முன்னோடியா அவர் சொல்லி திப்பு சுல்தான் இருந்தாரு. அந்த மாதிரி இந்த தோல் சீலை குறிப்பா ஜாக்கெட் போடுற பழக்கம் இருக்குல்ல, அந்த ஜாக்கெட் போடுற பழக்கத்தை மிக அழகாக எப்படி வந்துருச்சுன்னு ஒரு காட்சிப்படுத்தி இருந்தாரு. இன்னொரு இதை நீங்க பார்க்க முடியும், வெள்ளைக்காரன் வந்து தொடுறான் யார, பறையர் மக்களை, அத காமிச்சிருக்காங்க. அது வந்து நீங்க தொட்ட உடனே வந்து அந்த பையனுக்கு ஒரு, அதாவது அவன் வயது ஒரு 20 வயது உடைய ஒரு பையன், அந்த பையனை ஒரு 20 வயது உடைய பையனே, ஒரு வெள்ளைக்கார பையன் வந்து தொட்டு பிடிச்சு இறங்குறான். அது வந்து அவனுக்கு என்னடா இது நம்மள தொட்டுட்டானே அப்படின்னு சொல்ற மாதிரி பிரமிச்சு பாக்குறான். தொட்டு பாக்குறது, நன்றி சொல்றாரு துரை வந்து நன்றி சொல்றாரு, உன்னாலதான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, நீ இல்லைன்னா கண்டே பிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நன்றி சொல்றது. அவருக்கு வந்து கண்டுபிடிச்ச விக்ரமுக்கு வந்து கிரெடிட் கொடுக்கறது, அந்த புகழை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பிரமிப்பா இருக்கு அவங்களுக்கு, அந்த மக்களுக்கு வந்து பிரமிப்பா இருக்கு. ஏன் பிரமிப்பா இருக்குன்னா, இந்த தொடர்றது இருக்குல்ல, தொட்டால் தீட்டுன்னு பழக்கம் இருந்தது இந்திய சமூகத்துல. நம்ம இன்னைக்கு அத நமக்கு இன்னைக்கு இல்ல, ஆனால் தொட்டால் தீட்டு அப்படிங்கிற பழக்கம் இருந்தது. அதனாலதான் ஒரு வெள்ளைக்காரன், அயல்நாட்டுக்காரன், அதுவும் நம்மை விட மேல் நிலையில இருக்கக்கூடிய இங்க உயர் ஜாதின்னு சொல்லக்கூடியவர்களோட செக்க சிவப்பா இருக்கான். செக்க சிவப்பா மட்டும் இல்ல, இங்க பிராமணர்கள் தானே உயர் ஜாதிகளா இருந்தாங்க, பார்ப்பனர்கள். அவங்களுக்கு ஆர்டர் போடுறான், துறமாறே வணங்குறான். நம்ம பிராமணர்கள் பார்ப்பனர்கள் வெள்ளைக்காரனை பார்த்து துறமாறேன்னு வழங்குறான், வந்து ஆர்டர் போடுறாங்க அவங்க துறைமார்கள் இந்த பார்ப்பனர்களுக்கு. அந்த பார்ப்பனர் வந்து நம்ம ஆட்களை தொடர்றது இல்ல, பறையர்களை தொடர்றது இல்ல, ஆனா அந்த வெள்ளைக்காரன் பறையரை தொடறான். அப்போ வந்து நம்ம பறையர்களுக்கு ஒரு பூரிப்பு வருது, ஏன்னா தொட முடியாம பல ஆண்டுகளாக இருந்தான். அந்த 20 வயசு பையன் கூட அந்த இன்னொரு அந்த வெள்ளைக்கார 20 வயசு பையன் வந்து அது காட்சியெல்லாம் நல்லாவே காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் எப்படி இணைந்து இந்த கோழி பிடிக்கிறது, மயில் பிடிக்கிறது, இந்த மாதிரி இணைந்து அது மயில் பிடிச்சி சமைக்கிறது, சாப்பிடுறதுன்னு அவங்க ரெண்டு பேரும் அந்த இணையற அந்த பகுதியை வந்து ஒரு 2-3 காட்சிகள்ல நல்லாவே காமிச்சிருந்தாங்க. அது அந்த வகையில அது ஒரு வரலாற்றை வந்து மீட்டு காமிச்சிருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா அதே சமயம் வந்து எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க, வேலை வாங்கறதுக்கு திருப்பி இடைநிலை சாதியோ இல்ல பார்ப்பனரையோ அவர் எந்த மாதிரின்னு காமிக்கல. அவர் வந்து தெலுங்கு பேசுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவரை வந்து கூட்டிட்டு வரும்போது அவர் வந்து ஒரு 10 அடி தள்ளி தான் நிக்க வைக்கிறாரு. அப்படிக்கா போங்க, அப்படி போயிட்டு சுத்தி வந்து அங்க போய் இருங்க, உங்களுக்கு எல்லாம் இது அரிசி பருப்பு எல்லாம் வந்துடும், யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது, உங்க நிழல் கூட படக்கூடாதுன்றாரு. ஆனா துரைமார் வந்து வந்த உடனே கட்டி பிடிச்சிக்கிறாரு. இந்த காரணம் தான் வெள்ளைக்காரங்க ஆட்சியில ராணுவத்துல நிறைய பறையர்கள், தமிழ்நாட்டுல பறையர்கள், நீங்க மேற்கும் இதுல நம்ம மகாராஷ்டிரால மகர்கள், அம்பேத்கர் ஜாதியை சேர்ந்தவர்கள், அதே போல வந்து இங்க நம்ம மேற்குவங்கத்துல உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் படையில யாரு சேர்ந்தாங்கன்னா பட்டியலின ஜாதிகள்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, இந்த ஜாதியை சேர்ந்தவங்க வெள்ளைக்காரங்க படையில சேர்ந்தாங்க. சேர்ந்து இந்தியர்களுக்கு எதிராக போராடினாங்க, போர் புரிஞ்சாங்க. ஆமா, ஏன்னா வந்து இப்ப இங்க இருக்கிற இந்தியர்கள் வந்து யாருன்னா உயர் ஜாதியை சேர்ந்தவங்க தான் ஆட்சி புரிஞ்சாங்க வெள்ளைக்காரன் இருக்கும்போது. அப்ப அந்த படையை எதிர்த்து யாரு போட்டிட்டாங்கன்னா சண்டை போட்டாங்கன்னா வெள்ளைக்காரன் படையில இருந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் தான், பட்டியலின மக்கள் தான். ஏன்னா வந்து படையில சேர அனுமதி கிடையாது, சேர்ந்தா தொட அனுமதி கிடையாது, அது வந்து சேர்ந்திருந்தால் ஒரே சாப்பாடு கிடையாது. ஆனா வெள்ளைக்காரன் என்ன செய்யறான், உள்ளூர்லயே நான் அடிமையா இருக்கிறதுக்கு பதில் வெள்ளைக்காரனோட நான் வந்து ஈக்குவலா நடத்தப்படுறேன்ல, அப்போ இயல்பாவே அவங்களுக்கு அது சேர்ந்துரும். நீங்க வந்து இவங்க சமைச்சு கொடுக்கறத வெள்ளைக்காரன் சாப்பிடுறான், உடனே ஒரே தட்டுல பக்கத்துல சேர்ந்து பக்கத்துல ஒரு காட்சி கூட வரும். எருமை மாடு வந்து பாத்துருவாங்க, அவங்களுக்கு வந்து அதாவது வெள்ளைக்காரருக்கும் பணம் எல்லாம் தீர்ந்து போயிருக்கும், அவங்க தோண்டி தோண்டி வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க, எல்லாருமே சோர்வா இருப்பாங்க, சாப்பாடு இல்லாம எருமை மாடு வரும். உடனே வந்து அதை வந்து அந்த மக்கள் வந்து அடிச்சு வெட்டி அந்த கறியை வந்து எல்லாரும் சாப்பிடுங்கும் போது அந்த கறியை வந்து வெள்ளைக்காரரும் வந்து சுட்டுக்கிட்டு இருப்பாரு, அவரு வந்து சுட்டு அந்த கறியை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை மீட்டுருவாக்கம் தான் பண்ணியிருக்காரு. அதுல சில காட்சிகள் வந்து அது கதைக்கு பொருந்தலையோ, ஆனால் நல்ல இன்னைக்கு நமக்கு பார்க்கும்போது ஒரு அரசியல் உணர்வோடு பார்க்கும்போது அந்த காட்சிகள் எல்லாம் மீட்டுருவாக்கம் பண்ணப்பட்டது நல்லா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் மெயின் நோக்கத்துக்கு நம்ம வருவோம். மெயின் நோக்கம் என்ன, KGF கோலார் தங்க வயலை கண்டுபிடித்ததும் அதை உருவாக்கியதும் அதுல பெரும்பங்கு வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பறையஜாதி மக்களுக்கு, தலித்து நம்ம சொல்ற பறையஜாதி மக்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்னு காமிக்கிறது தான் ரஞ்சித்துடைய நோக்கம். ஆனா அது வந்து மக்களுக்கு, அதாவது ஆடியன்ஸா அது வந்து கடத்தி இருக்கா அப்படின்னா எனக்கு வந்து அது அப்படி எதுவுமே கடத்தல. அதாவது வந்து குறிப்பிட்ட அந்த ஆதிதிராவிடர் பறையர்னு சொல்லக்கூடிய ஆதிதிராவிடர் மக்கள் தான் அதுக்கு வந்து பெரும்பான்மையா வந்து பங்கு வகிச்சிருக்காங்க அப்படிங்கறது வந்து எனக்கு கடத்திருக்காங்களான்னா இல்ல. ஏன்னா கடைசியில வந்து
படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எண்ட்ல தான் வந்து சில போட்டோஸ் எல்லாம் போடுறாங்க. அந்த போட்டோஸை பார்க்கும் போதுதான் வந்து ஓ அப்படியா, இவங்க தான் போய் அந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்களா, இவங்க தான் அந்த இடத்துல வந்து முழுக்க முழுக்க பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருதே தவிர்த்து. ஆனா படம் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, குறிப்பிட்ட இந்த ஜாதி குறிப்பிட்ட அந்த ஜாதி அப்படின்னு எதுவுமே எனக்கு கடத்தல. ஒரு ஃபேண்டசி தான் எனக்கு வந்து கடத்திருந்தது. எனக்கு என்னன்னா, எப்படி வந்து இந்த வெள்ளக்காரங்களோட சேர்ந்து இவங்க போய் அந்த தங்கத்தை கண்டுபிடிக்க போறாங்க, ஐயோ எப்ப கண்டுபிடிச்சு அவங்க வந்து சந்தோஷமா இருக்க போறாங்க அப்படிங்கிற அந்த ஃபேண்டசி தான், அந்த எண்டு தான் வந்து எனக்கு கடத்துச்சே தவிர்த்துட்டு ஆதிதிராவிட மக்கள் தான் வந்து அதுக்கு வந்து முக்கிய பங்கா இருந்தாங்க அப்படிங்கிற அந்த கருத்து வந்து கடத்துச்சுனால எனக்கு பர்சனலி கடத்தல. அப்போ வந்து திரைக்கதையில கொஞ்சம் லேக் இருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரஞ்சித்தோட நோக்கம் அதுதான். ஆனா நீங்க படம் பார்த்துட்டு அந்த திரைக்கதை அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கடத்தல, எனக்கும் அது தோணுச்சு. ஏன்னா வந்து ஒரு கட்டத்துல நீங்க வந்து தொழிலாளர்கள் இங்க சுரண்டப்படுறாங்கிற உணர்வு வந்துச்சு, அந்த உணர்வு வந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல. தொழிலாளர்கள் சுரண்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு, மக்கள் வந்து ஏமாற்றப்படுறாங்க அப்படிங்கிற உணர்வு வந்துச்சே தவிர்த்து இந்த மக்கள் தான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேருதவியா இருந்தாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து கடத்தல. அது வந்து கொஞ்சம் லேக் தான். அது வந்து நம்ம ஃபேண்டசியா இன்னும் ஃபுல்லா காமிச்சிருந்திருக்கணும், அல்லது ஃபேண்டசி இல்லாம முழுக்க முழுக்க ஒரு சீரியஸான படமா காமிச்சிருந்திருக்கலாம். அப்படி காமிச்சிருந்தா கூட அந்த உணர்வு வந்திருக்கும். ஒன்னு ஃபேண்டசியா இருந்திருக்கணும், அல்லது முழு ஃபேண்டசி அல்லது முழு சீரியஸ் கதையா இருந்திருக்கணும். இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு ஊசலாட்டம் படத்துல இருந்திருக்கு. இருந்தாலுமே வந்து அந்த ஒரு குட் ட்ரை தான் இது. ஒரு ஃபேண்டசில ஒரு குட் ட்ரை தான். ராயன் போன்ற படங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபேண்டசி படங்கள் வர்றது வந்து நல்ல ஒரு, இது ஒரு வேற ஜானர். இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும் இல்லைங்களா? வேறு கதைகளை காமிக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது. தமிழ் சினிமால பொதுவாகவே ஒரு ஹீரோ இருப்பாரு, அந்த ஹீரோவை வந்து அந்த ஆமா அது மட்டும் இல்லாம அந்த ஹீரோ வந்து ஒழிக்கிறதுக்குனே ஒரு தாதா இருப்பாரு, அந்த தாதாவை இந்த ஹீரோ போய் ஒழிச்சிருவாரு. அப்படி இல்லையா, இவர் ரொம்ப ஏழையா இருப்பாரு, ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுதான். இப்படியான படங்கள் பார்த்து நம்ம வந்ததுல இது வந்து ரொம்ப சூப்பராகவும் வன்முறையும் வந்து ரத்தமெல்லாம் ஓடுது. கரெக்ட், ரத்தமெல்லாம் ஓடுது. ஆனா வந்து நம்மளுக்கு வந்து சீட்ல உட்காரும் போது நம்மளுக்கு வந்து நெளியில ஐயோ ஒரு பயம் இல்ல, அதை பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து இருக்கு. அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு குட் ஃபேண்டசி தான் இது. நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயத்தையுமே வந்து அவர் வந்து கடத்தி இருக்காரு. வணிக ரீதியாகவும் எனக்கு தெரிஞ்சு இது வெற்றி பெற்றோம் அப்படின்னு தான் தோணுது. நேற்று திரையரங்கு முழுவதும் இருந்தது, ஃபுல்லா இருந்தது. இரவு காட்சிக்கு கடைசி காட்சிக்கே ஃபுல்லா இருந்தது. திரையரங்குல இது வெற்றி பெற்றும் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. மியூசிக் வந்து ரொம்ப சூப்பரா, அந்த ஃபேண்டசிக்கு ஏத்த மாதிரியான ஒரு மியூசிக் அது. அந்த சத்தம், அந்த மாளவிகா மோகன் அவங்க தான் வந்து ஒரு வனதேவதை மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து அந்த அந்த தங்கத்தை எப்படி பாதுகாக்கிறாங்க, அதை பாதுகாக்கிறதுக்கு அவங்க போராடும் போது அவங்க ஒரு சத்தம், அவங்களோட ஃபைட்டு, அது ஒரு ஃபேண்டசியா வரும்போது மியூசிக் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அது அழகா இருந்தது அந்த மியூசிக். அதோட நம்மள வந்து ஒன்றை வச்சிருச்சு, நல்லா இருந்தது மியூசிக். அந்த வகையில இந்த படம் வந்து ஒரு ஃபேண்டசி தன்மையை ஒரு விதமான சீரியஸ் ஃபேண்டசி மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். அந்த திரைக்கதையில் இருக்கிற சில லேக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி ஃபேண்டசி, முழு நேர ஃபேண்டசியா இதை மாத்திருந்தா இது வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டாடத்தக்க படமா கூட அமைஞ்சிருக்கும். நீங்க வந்து நம்ம இந்த நம்ம வந்து 23ஆம் புலிகேசி வந்து ஒரு சீரியஸ் ஒரு காமெடி, முழு நேர காமெடி படமா இருந்தது. அந்த மாதிரி இது முழு நீள சீரியஸ் ஃபேண்டசி மாதிரி இருந்திருக்கும். அந்த வகையில் அது கொஞ்சம் லேக் தான். ஆனால் இது வந்து ஒரு என்கரேஜிங்கா தான் இருக்கு. கதையும் நல்லா விறுவிறுப்பா போகுது ஒரு கட்ட வரைக்கும். வசூல் ரீதியாகவும் இது வெற்றி பெறும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். பார்ப்போம், ரசிகர்கள் மக்கள் இதற்கு பதிலளிப்பாங்க. ஒரு நாள் ஏற்கனவே இன்னைக்கு 2வது நாள் ஆயிட்டு, இன்னும் 2-3 நாள்ல இந்த இதற்கு விடை தெரிஞ்சிடும். மக்கள் தான் அதை தீர்மானிக்கணும். எங்களுக்கு தோணுனதை சொல்லியிருக்கிறோம். வேற ஒரு வீடியோல பார்ப்போம். நன்றி.